வணக்கம் உறவுகளே, நான் பங்கேற்கன் கதைக்கிறேன். நாம் இன்றைக்கு பார்க்க போகிறது ஒரு அழிந்து போன சாம்ராஜ்யத்தை பற்றி. இது ஒரு இளைஞனின் கதை. இதில் உங்களுக்கு நிறைய படிப்பினைகள் எடுக்கலாம். வீடியோ கொஞ்சம் லேண்டாக தான் போகும், கொஞ்சம் பார்த்து உங்களுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி கேளுங்க, ஒரு படிப்பினையை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்த ஒரு சாதாரண இளைஞன்ற கதை. ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் தன்னை சொந்த ஹோட்டலை தொடங்கி பெரிய வியாபாரியாக வேண்டும் என்ற கனவோடு இருந்த ஒரு இளைஞன். ஆனால் அந்த கனவு அவன் வெற்றிக்கு உச்சத்துக்கு கொண்டு செல்ல அல்லது கடன், துரோகம், வெற்றி ஆகியவற்றை இருளுக்குள் தள்ளியதா என்று நாம் இன்றைக்கு பார்க்க போகிறது ஒரு ஹோட்டலின் கதையில் ஒரு கனவு வீழ்ச்சி லாஸ்ட் மட்டும் பாருங்க. ஏண்டா இந்த கதையின் முடிவில் இருக்கும் பாடம் உங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடும். வணக்கம் நண்பர்களே, அகைன் நான் உங்களோட பங்கேற்கிறேன். இன்று நாம் பார்க்கும்போது ஒரு கதை உண்மையை நமக்கு நினைவூற்றுவது. வெற்றி பெறுவது கடினம், ஆனால் வெற்றியை தக்க வைத்துக் கொள்வது அதைவிட கடினம். இந்த கதை இலங்கையை சேர்ந்த ஒரு இளைஞனின் வாழ்க்கை பயணம். அவன் சிறுவயதில் இருந்து வியாபாரத்தில் ஆர்வம் கொண்டவன். மற்ற குழந்தைகள் மருத்துவர்கள், பொறியியலாளர் ஆக வேண்டும் என்ற கனவை கண்டபோது அவன் மட்டும் ஒரு நாள் தனது சொந்த உணவகத்தை நடத்த வேண்டும் என கனவு கண்டான். பள்ளி படிப்பை முடித்தான், ஏஎல் தேர்வையை முடித்தான். அட் த டைம் ஸ்ரீலங்காவில் பொருளாதார நெருக்கடி, எரிபொருளுக்கு வரிசைகள், உணவு பற்றாக்குறை, வேலை வாய்ப்பின்மை. இதனால் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அந்த நாட்டை விட்டு வெளியேறிக் கொண்டிருந்தனர். அந்த கூட்டத்தில் இவனும் ஒருத்தன். தான் விருப்பப்பட்ட இண்டஸ்ட்ரியான ஹோட்டல் இண்டஸ்ட்ரியிலே ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் படிக்க நாட்டை விட்டு வெளியேறினான். பாலியல் படிப்பு, இரவில் வேலை, உறக்கமின்றி கழிந்த அந்த நாட்கள். ஆனால் அவன் மனதில் ஒரே ஒரு இலக்கு, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் எனது சொந்த ஹோட்டலில் வேலை செய்யும், இதேபோல் தான் முதலாளியாக இருக்க வேண்டும் என கனவின் மூலம் அவன் படிப்பை முடித்தான். அதற்கு பிறகு படிப்பு படித்ததற்கான பிரபல ஹோட்டலில் இன்டர்ன்ஷிப் கிடைத்தான். அங்கே தனது உணவக உலகின் உண்மைகளை கற்றுக்கொண்டான். சில ஆண்டுகளுக்கு பிறகு தனது சேமிப்பு பணத்தையும் கடனாக வாங்கிய பணத்தையும் சேர்த்து ஒரு சிறிய ஹோட்டலை ஆரம்பித்தான். முதலில் என்றாகும் நல்லாகத்தான் போனது. வாடிக்கையாளர்கள் புது இடம் என்பதால் முதலில் வந்து பார்த்தார்கள். நன்றாக இருந்தது. உணவு உற்பத்தியாளர் கைவண்ணம் நன்றாக இருந்ததால் விற்பனையும் உயர்ந்தது. அவனுடைய கனவுகள் நனவாகும் போல் தோன்றியது. ஆனால் ஒவ்வொரு வியாபாரத்துக்கு பின்னாலும் தெரியாத போராட்டங்கள் இருக்கும். தொழிலாளர் வராமல் போக தொடங்கினர். சிலர் வேலையை விட்டு சென்றனர். சிலர் பொய்யான காரணங்களை கூறினர். சிலர் பொட்டி கடைகளில் உள்ளே செய்ய தொடங்கினர். அவன் தனியாக போராடினார். கடையை திறக்கவும் அவனே, மூடவும் அவனே, கணக்கு பார்க்கவும் அவனே, வாடிக்கையாளர்களை கவனிக்கவும் அவனே. வியாபாரத்தை வளர்க்க லோன் எடுத்தான். புதிய உபகரணங்கள், புதிய வசதிகள், புதிய திட்டங்கள். ஆனால் வருமானம் எதிர்பார்த்த அளவு வரவில்லை. மாதந்தோறும் வங்கி கடன்கள், புதிதாக சேர்க்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளம், வாடகை கட்டணங்கள், மின்சார கட்டணங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டமாக மாறியது. வாழ்க்கை படியே ஒரு போராட்டமாகத்தான் அமையும் என்று இளைஞன் சிந்திக்க தொடங்கினான். அப்பொழுதுதான் அவன் ஒரு பெரிய தவறை செய்ததை உணரத் தொடங்கினான். தனது தொழிலை முழுமையாக கற்று இருந்திருக்க வேண்டும். அதாவது ஒரு இளைஞன் ஒரு ஹோட்டலை நடத்த வேண்டும் என்று நினைத்தால் அவன் ஹோட்டல் தொழிலை பற்றி முழுமையாக தனியாக
மேனேஜ் பண்ணுவது எப்படி, அதாவது ஒரு வியாபாரத்தை நடத்துவது எப்படி என்று தெரிந்திருந்தால் மட்டும் போதாது, அவன் சமைக்க தெரிந்திருக்க வேண்டும். இதுவே முக்கியமான பிரச்சனையாக வந்து சேர்ந்தது. அப்பொழுதுதான் அந்த ஹோட்டலுக்கு ஒரு பிரபலமான வெளிநாட்டு உணவகத்தில் வேலை செய்த ஒரு சமையல்காரர் வந்தார். அவரை அவன் முழுமையாக நம்பினான். ஆனாலும் அவன் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கப்பெறவில்லை. ஆரம்பத்தில் பிரபலமான உணவு தயாரிப்பாளர் என்றார். பல வாடிக்கையாளர்கள் நம்பி வரத் தொடங்கினார்கள். ஆரம்பத்தில் அவரும் தரமான உணவுகளை வழங்கி வந்தார். ஆனால் நான் செல்ல செல்ல உணவுகளின் தரம் குறைந்தது, செலவுகள் அதிகரித்தன. சிறப்பாக செய்ய வேண்டும் ஒன்றிற்கு பல கறிகளையும் பல சுவையூட்டிகளையும் செய்து செலவுகளை அதிகரித்து லாபம் மறைந்தது. இறுதியாக ஒரு நாள் சமைத்துக் கொண்டிருக்கும் வேளையில் கருகிய வாடை வெளியேற எச்சரித்தார். அதாவது கட்டட உரிமையாளரின் கட்டடத்தில் பலவகைப்பட்ட மோட்டார் வாகனங்களும் பலவகைப்பட்ட எத்தனையர் பொருட்களும் காணப்பட்டுட்டான். காரணமாக அவற்றின் பாதுகாப்பிற்காக அந்த இளைஞனை பாதுகாப்பான முறையில் சமைப்பதற்கு வழிவகை ஏற்படுத்துமாறு கூறினார். அதன் பின்பாக அவன் நேசித்த ஹோட்டலின் கதவு மூடப்பட்டன. இன்று அந்த ஹோட்டல் இல்லை. ஆனால் அந்த அனுபவம் இன்னும் உயிருடன் இருக்கின்றன. அவன் இன்னும் கடன்களை அடைத்துக் கொண்டிருக்கிறான். வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்ப முயற்சிக்கிறான். இந்த கதை நமக்கு 3 பாடங்கள் கற்றுத்தருகிறது. முதல் பாடம், இன்னொருவர்களை, அதாவது தொழிலாளர்களை முழுமையாக நம்பி வியாபாரத்தில் தொடங்காதீர்கள். 2வது, எந்த தொழிலும் இறங்கினும் அந்த தொழிலை முழுமையாக கற்றுக்கொள்ளும். அதாவது ஹோட்டல் என்றால் சமைப்பதற்கு முழுமையாக தெரிந்திருக்க வேண்டும். நீங்கள் தெரிந்து செய்ய போகிறீர்கள், அவ்வளவு உங்களுக்கு சமைப்பதற்கு தெரிந்திருக்கும். 3வது பாடம், தோல்வி என்பது முடிவல்ல, அது அடுத்த வெற்றிக்கான தயாரிப்பு மட்டுமே. ஒரு ஹோட்டல் என்று மூடப்பட்டிருக்கலாம், ஆனால் ஒரு கனவு இன்னும் உயிரிடம் இருக்கலாம். நாளை அந்த இளைஞன் மீண்டும் ஆடலாம், முன்பை விட வலிமையாகவும், முன்பை விட புத்திசாலித்தனமாகவும், முன்பை விட அனுபவத்துடனும். நான் உங்கள் பங்கேற்கன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இது போன்ற வாழ்க்கை பாடங்களும் வியாபார கதைகள் பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.